ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லி யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் நாளைக்கு காலை சீக்கிரம் எழுந்திருப்பேன். நாளை சீக்கிரம் நான் காலையில் எழும்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஐ வில் வேக் அப் early tomorrow morning. ஐ வில் அப்படின்னா நான், அதுவே வில் அப்படின்றது ஃபியூச்சர் டென்ஸ் வேர்பு. அதாவது நாளைக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் நடக்க போகிறத இனிமேல் நடக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் வேர்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வேக்கப். வேக்கப்னா எழுந்திருக்கிறது. நெக்ஸ்ட்டு இயர்லி. இயர்லினா காலையில், அதிகாலையில் அப்படின்னு சீக்கிரமா அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இயர்லி. அடுத்தது டுமாரோ. டுமாரோ அப்படின்றது நாளைக்கு அப்படின்றதுக்கு டுமாரோன்ற வேர்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மார்னிங். மார்னிங்னா காலையில் அப்படின்னு சொல்கிறது. ஐ வில் வேக் அப் early tomorrow morning. ஐன்றது நான், வில் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் வேர்பு, வேக்கப் அப்படின்றது எழுந்திருக்கிறது, எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால வேக்கப்ன்ற வேர்டு யூஸ் பண்ணோம். இயர்லி அப்படின்னா சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து டுமாரோ அப்படின்றது நாளைக்கு அப்படின்ற வேர்டுக்கு டுமாரோ அப்படின்னு யூஸ் பண்ணோம். மார்னிங் அப்படின்னா காலை அப்படின்னு அர்த்தம். ஐ வில் வேக் அப் early tomorrow morning. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவ என்ன நம்ப மாட்டேன்னு தோணுது. அவன் என்னை நம்ப மாட்டான்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அவன் என்னை நம்புவானே தெரியல, அவன் நம்ப மாட்டான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, இட் சீம்ஸ் ஷீ டசன்ட் ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்லணும். இட் இட் அப்படின்னா இதை அதை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, இட் அப்படின்னு, அதாவது இது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சீம்ஸ். சீம்ஸ்னா அதாவது பார்க்கறதுக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு சீம்ஸ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணோம். அடுத்தது ஷீ. ஷீனா அவள் அப்படின்னு அர்த்தம். இங்கே அவன்னு யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஷீ. அடுத்தது டசன்ட். டசன்ட்னா டஸ் நாட், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் டசன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். டசன்ட்னா ஒரு நெகட்டிவ் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு. நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே நெகட்டிவ் சென்டென்ஸாக வரதுனால இந்த டசன்ட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். அடுத்து ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்ன்றது நம்புறது, நம்பு அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு தான் ட்ரஸ்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணோம். மீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். இட் சீம்ஸ் ஷீ டசன்ட் ட்ரஸ்ட் மீ. அவள் என்ன நம்ப மாட்டேன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறது. இட் சீம்ஸ் டசன்ட் ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாம் இதை வேறு மாதிரி செய்யலாம். நாம் இதை வேறு மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லிலாம் ஒரு ஐடியா சொல்வோம்ல, அது எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் we can do this in another way அப்படின்னு சொல்லி கேட்கணும். வீனா நாம, நாங்க அப்படின்னு அர்த்தம். நாம இந்த இடத்துல நாம அப்படின்றதுக்கு வி. அடுத்தது கேன். கேன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா செய்யலாமா, செய்யலாம் அப்படின்னு சொல்லி இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு கேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது செய்யலாம், போகலாம் அப்படின்ற வேர்டுக்கெல்லாம் அந்த இடத்துலலாம் கேனுன்ற வேர்ப் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தனியாக இந்த கேனுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா முடியும் அப்படின்ற இன்னொரு மீனிங்கும் இருக்குது. இந்த இடத்துல என்னென்னா செய்யலாம் அப்படின்றதுக்காக அந்த வேர்டுக்காக இந்த கேனுன்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது டூ. டூனா செய் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல செய்யின்ற வேர்டு யூஸ் பண்ணுறதுனால டூ அப்படின்னு வருது. கேன் டூ அப்படின்னா செய்யலாம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு திஸ். திஸ்னா இதை அப்படின்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் in another way, another way, வேற மாதிரி வேற வழியில வந்து செஞ்சு பார்க்கலாமா அப்படின்லாம் சொல்றோம்ல, அதுக்கு தான் வந்து another way அப்படின்னு சொல்லியிருக்கோம். we can do this in another way. we அப்படின்னா நாம், can அப்படின்னா வந்து செய்யலாம், போகலாம், இந்த லாம் சொல்றோம்ல, அதுக்கு வந்து இந்த கேன்ன்ற வேர்டு வந்து யூஸ் பண்றோம். do அப்படின்னா வந்து செய் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது திஸ் அப்படின்னா இதை அப்படின்னு அர்த்தம். in another way, இதை வந்து வேற மாதிரி இதை அப்படின்னு இதுல வந்து வேற மாதிரி செய்யலாம் அப்படின்றதுக்காக in another way அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாம இதை வேற மாதிரி செய்யலாம் அப்படின்றதுக்கு we can do this in another way. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உனக்கு லேட்டர் கால் பண்றேன், நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன் அப்படின்லாம் சொல்றோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா நான் உனக்கு லேட்டர் கால் பண்றேன். இதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I will call you later. I will, I அப்படின்னா வந்து நான், அடுத்தது willனா வந்து இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து will அப்படின்றது ஃபியூச்சர் டென்ஸ் வேர்பு, அதாவது இனிமேல் நடக்க போகிறது, இனிமேல் நான் கால் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறோம். அதனால் willன்ற வேர்பை வந்து யூஸ் பண்ணுறோம், ஃபியூச்சர் டென்ஸ் வேர்பை. நெக்ஸ்ட் வந்து கால் அப்படின்னா வந்து கூப்பிடுறேன் அப்படின்றது தான் இங்கே வந்து கால் அப்படின்ற மீனிங்கு. நெக்ஸ்ட்டு யூ அப்படின்னா வந்து உனக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து லேட்டர், லேட்டர் அப்படின்னா வந்து அப்புறமா அப்படின்னு அர்த்தம். ஐ வில் கால் யூ லேட்டர். ஐ அப்படின்னா வந்து நான், அடுத்த வில் வந்து ஃபியூச்சர் டென்ஸ் வேர்பு, கால் வந்து கால் வந்து கூப்பிடு அப்படின்னு அர்த்தம். யூ அப்படின்னா வந்து உனக்கு, லேட்டர் வந்து அப்புறமா அப்படின்னு அர்த்தம். ஐ வில் கால் யூ லேட்டர், நான் அப்புறமா வந்து கால் பண்ணுறேன், நான் அப்புறமா வந்து உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக ஒரு ரீகேப் பார்க்கலாம். நான் நாளைக்கு காலை சீக்கிரம் எழுந்திருப்பேன், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் வேக் அப் இயர்லி டுமாரோ மார்னிங். அவள் என்ன நம்ப மாட்டேன்னு தோணுது. It seems she doesn't trust me. நாம இதை வேற மாதிரி செய்யலாம், இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? We can do this in another way. நான் உனக்கு லேட்டர் கால் பண்றேன், அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I will call you later. நீ எப்பவும் உண்மையா பேசணும், உண்மையா பேசணும் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? You should always tell the truth. Okay friends, இந்த சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷு, ஸ்போக்கன் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, உருது, நெக்ஸ்ட் கம்ப்யூட்டரில் எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, மொபைலில் வந்து எப்படி வந்து எம்எஸ் வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம், இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Have a nice day.